இந்த ஒரு ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்ல டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் டை டீம். இவங்க 2 பேருக்கும் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் 2 டீமுமே பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா, இந்த மேட்ச்ல பொறுத்தவரைக்கும் 2 டீமும் தரமான பர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களோட பகையெல்லாம் தீர்க்கிற மாதிரி ஒரு மேட்சஸ் இருந்துச்சு. இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, டை டீம் விட்டு கொடுக்கவே இல்லை. எந்த இடத்துலயும் சாம்பியன்ஷிப்பை தான் தோத்துருவோன்றது இல்லாம, அந்த மாதிரி காமிக்காம மேட்சை ஃபுல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து இந்த மேட்சையும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச்ல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச்ல யாராவது இன்டர்ஃபியர் ஆவாங்க. அதாவது மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் வருவாங்க, இல்லாட்டி வந்து ஆங்கிள் கன்ஸ் வருவாரு, இல்லாட்டி அம்பிரிட்டோ அவங்க வருவாங்க. இந்த மாதிரி டீம்ஸ்லாம் வருவாங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். எந்தவித டீம்ஸும் இன்டர்ஃபியர் ஆகாம இந்த மேட்ச் வந்து கிளியரா மேட்ச் நடந்துச்சு. இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மேட்சா இருந்துச்சு. இந்த 2 பேர்த்துலயும் வந்து கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து தன்னோட ஃபினிஷரை போடலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை எஸ்கேப் ஆகி டை டீம் வந்து அவங்க வந்து தன்னோட சூப்பர் கிக்கை விட முயற்சி பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் டை டீம் வந்து தன்னோட சூப்பர் கிக்கு வந்து விடும்போது, அந்த சூப்பர் கிக் வந்து அதாவது ஜானிக்கு இருக்க சூப்பர் கிக் விடும்போது டமசோ சாம்பாவிலே விழுந்துரும். ஒரே டீம்லேயே விழுந்துரும். அதனால வந்து இதை பயன்படுத்திக்கிட்ட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் டீம் அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த மேட்சை முடிச்சிடலாம்னு சொல்லி மேட்சை வந்து தங்களோட ஃபினிஷரை போட்டு முடிச்சிருவாங்க. இந்த மேட்ச்சில் முடிச்சது மூலியமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, வின் பண்ணி நியூ டாக் டீம் சாம்பியன் ஆகி அதை விடையே அந்த டாக் டீம் சாம்பியனுடைய ரெசில்மேனியாக்க போகிறாங்க. டை டீம் இப்போ இந்த டாக் டீம் சாம்பியன் இல்லாமல் தான் இந்த ஸ்மாக் டவுனை விட்டு வெளியேறாங்க. இதுதான் இந்த ஸ்மாக் டவுனில் மெயின் ஈவெண்ட்டில் நடந்துச்சு. மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஷிப் இப்போ கை மாறி இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.